Potentiometer looks like that is meter bridge. In the case of meter bridge, the length of the rod is 1 meter. But in the case of potentiometer, it is 10 meter. Please take down 10 meter length. You just look at it. It is almost similar to meter bridge. Draw this circuit. CD is the rod where the jockey is provided, and with the help of the jockey we can change the length. CJ is L1, you can say L1, JD is L2. Suppose if I have kept the jockey in the third row midpoint, then what is L2? Gokul. I kept the jockey on the third row midpoint of the third row. Now what is L1, what is L2? See, actually that is, we have got 10 meters. So for each 1 meter we are kept as a row. So for every row we are kept 1 meter. So first row, second row, third row, likewise there are 10 meter. You just look at this. So there is a wooden platform on which we have kept the wire like this. First row, second row, third row, fourth row. Likewise, you will be having 10 rows of wire. So I have kept the jockey in the third row at the midpoint. Now what is AJ? Are you able to understand this? This is the wooden block on which we have kept the wires, 10 meter wires. And it is split into 10 into 1, but it will be going continuously. And I kept the jockey in the third row midpoint. Now what is the CJ? The length 1. Anyone? Shreya? Pavani? Pavani? I have kept the jockey in the third row midpoint. 1 meter na ennama 100 centimeter. So midpoint la fix pannirukana 50 centimeter. That is 0.5 meter. Third row na 2 meter mudinjachu. So appo adoda length evlo 2.5 meter. Puriyudha? Puriyaleya? Right. If I have kept that is 70th centimeter in the 5th row, what is L1? Srinidhi? See, we have got 10 meters ma. Idhula 10 meters vachirkom. Na enna pannirken ipo 6th row la 70th centimeter la vachirken. What is L1? Sollu. அவ்வளோதான். ஸோ 5 சென்டிமீட்டர் 5 மீட்டர் முடிஞ்சாச்சு. 6th ரோவில் 0.7, அதாவது 70 சென்டிமீட்டர்னா 0.7 வச்சுருக்கேன். அப்போ 5.7 இஸ் த L1. வாட் இஸ் L2? 4.3. அவ்வளோதான். இப்போ புரியுதா? இந்த லாஜிக் புரியுதா? ஓகேவா? ரைட். ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னாலே வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர்? மீட்டர் அப்படின்னாலே இட் இஸ் த டிவைஸ் டு மெஷர் அப்படின்னு அர்த்தம். அப்போ பொட்டன்ஷியோமீட்டர்னா இட் இஸ் யூஸ்ஃபுல் டு மெஷர் த பொட்டன்ஷியல். தட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் we can measure the voltage, we can compare the voltage. புரியுதா? ஸோ இந்த மாதிரி 2 செல்லு கொடுத்தாங்கன்னா அதோட செல் பொட்டன்ஷியலை கம்பேர் பண்ணலாம். இல்லாட்டினா அன்னோன் செல்லோட பொட்டன்ஷியல் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் பேஸ்ட் ஆன் எப்படி நம்ம மீட்டர் பிரிட்ஜில் வந்து எதுக்கு அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சோம்? மீட்டர் பிரிட்ஜில் அன்னோன் ரெசிஸ்டன்ஸு, அதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டிவிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஞாபகம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே. என்னது? டோட்டலாக 10 மீட்டரா? 10 மீட்டரில் ஏற்கனவே 5.7 எடுத்தாச்சா? ஸோ 10 - 5.7 அவ்வளோதான். அந்த பேலன்ஸ் லெங்த் அதாவது ஜேடி. இப்போ நான் இது வந்து எல்லாம் சேர்த்து 10 மீட்டர்னு காமிச்சிருக்கேன். பட் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாகாக அப்படி இருக்கும்.
ஸோ அதில் ரோ வைஸாக இருக்கும், ஒவ்வொரு ரோலையும் 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர்னு இருக்கும். டு அண்டர்ஸ்டாண்ட்? ரைட். அடுத்தது ஸோ இதில் வந்து இப்போ இது சர்க்கியூட்டாக முதல்ல பார்த்துக்கோ, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த C to D அப்படிங்கிறது தான் 10 மீட்டர்ஸ் லென்த்து. அதே ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்படியே வச்சுருக்க மாட்டாங்க, அதை 10 ரோஸாக வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு உடன் பிளாங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை. ஸோ வித் ப்ராப்பர் காண்டாக்ட், மெட்டல் காண்டாக்டோடு இருக்கும் இல்லையா? ஸோ ஞாபகம் இருக்கா இல்லையா? மீட்டர் பிரிட்ஜ் தெரிஞ்சால் உனக்கு இது ஈஸி. மீட்டர் பிரிட்ஜ் நீ என்ன ரீகப் இல்லை டோட்டலாக 10 மீட்டர் இருக்குல்ல. நான் ரிமைனிங் லெங்க்த்து தான் கேட்குறேன், ஜேடி கேட்குறேன். இப்போ சிஜே இருக்கா? நீ சொன்னது சிஜே, நான் கேட்டது சிஜே இல்லாமல் ஜேடி எவ்வளோ. இது L1, அது L2ன்னு வச்சுக்கோ, புரியுதா? ஹோல் எப்போதும் 10 மீட்டர் தான். ஓகே. 5/7 இல்லைடா, என்னடா உளர்ற? அப்படி இல்லை, அதாவது ஒரு ரோவுக்கு 1 மீட்டர் இது வர. நான் இல்லை எக்ஸ்பிளைன் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஜஸ்ட் அ மினிட். கவனிங்க, இதில் மீட்டர் பிரிட்ஜை பொறுத்த வரையிலும் இங்கேருந்து ஒரே இழுப்பாக இழுத்துட்டு இது வந்து என்ன சொல்லியிருப்பான், தட் இஸ் இது ஏ அப்படின்னு கொண்டு வந்திருப்பான். ஏ, அடுத்தது பி, இடையில ஜே அப்படின்ற ஒரு காண்டாக்ட் பாயிண்ட். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஜாக்கியை அங்கங்கே வைக்கிறோம். இது வந்து L1, இது L2. மீட்டர் பிரிட்ஜை பொறுத்தவரையிலும் இது வந்து எவ்வளோ, 1 மீட்டர். ஆனால் இந்த பொட்டன்ஷியோமீட்டரை பொறுத்தவரையிலும் இந்த டோட்டல் லென்த் வந்து 10 மீட்டர். இது எப்படி வச்சுருப்பாங்கன்னா, இந்த இது 1 மீட்டர் இப்படி இருக்காது. இது நான் சிம்பிளிஃபைடு டயக்ராம் இது. பட் ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னாக்கா, இங்கே வந்து ஒரு மெட்டல் காண்டாக்ட் இருக்குன்னாக்கா, இங்கேருந்து 1 மீட்டர், அப்புறம் அதை லூப் பண்ணி இங்கே கொண்டு வந்திருப்பான். கொண்டு வந்துட்டு இது செகண்ட் ரோ 2 மீட்டர்ஸ், தேர்ட் ரோ 3 மீட்டர்ஸ், ஃபோர்த் ரோ 4 மீட்டர்ஸ், ஃபிஃப்த் ரோ 5 மீட்டர்ஸ். இப்போ புரியுதா? சிக்ஸ்த் ரோ 6 மீட்டர்ஸ். அப்போ 6th ரோவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாக்கியை இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் 0.7ல். ஸோ இந்த ஜாக்கி பொசிஷன் வந்து 0.7. அப்படின்னா இது என்னது, 1 மீட்டர். இது வரையிலும் இது 0ல் ஆரம்பிக்கும், 0 to 1 மீட்டர் முடிஞ்சதா? அடுத்தது இது 1ல் ஆரம்பித்து 2 மீட்டர். இது என்னது, 2ல் ஆரம்பித்து 3 மீட்டர், 3ல் ஆரம்பித்து 4 மீட்டர், 4ல் ஆரம்பித்து 5 மீட்டர், 5ல் ஆரம்பித்து என்ன வரும், இப்போ எத்தனை ஆச்சு, 1 2 3 4ன்னு வரும். ஆக்சுவலாக இது வந்து 2 இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணாத, ஏன்னா இதை பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிடும் உனக்கு. இப்படி வச்சுட்டுன்னா ஈஸியாக இருக்கும். எப்படி, 1st மீட்டர், 2nd, 3rd, 4th, 5th. ஸோ 5 மீட்டர் முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சால் தான் 6 மீட்டர். ஆனால் இது 0.7ல் நிற்கிது. அப்போனா என்ன பண்ணணும், தட் இஸ் 5 மீட்டர். அப்புறம் இது 0.7. இப்போ புரியுதா, 5.7 மீட்டர். இதுதான் என்னுடைய ஏஜே லெங்க்த்து. ஸோ ஏஜே லெங்க்த் எவ்வளோ, 5.7 மீட்டர். இப்போ நான் என்ன கேட்டிருக்கேன், டோட்டலாக 10 மீட்டர்னு இதை அசியூம் பண்ணிக்கிறேன். இது வந்து 10 மீட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணால், அப்போ 10 minus 5.7 இல்லையா? ஸோ ரிமைனிங் லெங்க்த் எவ்வளோ, தட் இஸ் 9 minus 5 4.3 மீட்டர். அவ்வளோதான். புரியுதப்போ? ரைட். அடுத்தது ஸோ இந்த மாதிரி பொட்டன்ஷியோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 10 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த 10 மீட்டர்ஸை வச்சு தான் நம்ம எது ஒன்று எடுக்கிறோம் இங்கே. ஸோ அப்போ இந்த இடத்துல சிடிங்கிறது டோட்டலாக 10 மீட்டர். அப்போ எந்த பொசிஷனில் இருக்கோ அது வரையிலும் வச்சுக்கிறோம் நம்ம. நவ் இட் இஸ் கனெக்டட் டு த பேட்டரி அண்ட் கீ. அதே மாதிரி இன்னொரு பேட்டரி இந்த பக்கம் போட்டிருப்பான். ஓகேயா? ஸோ பேட்டரியோ செல்லோ இங்கே போட்டிருப்பான். ஸோ அப்போது அந்த செல்லோட அன்னோன் இஎம்எஃப் கேன் பி ஃபவுண்ட் அவுட். இங்கே என்னென்னா ஒரு கேல்வனாமீட்டர் செட் பண்ணியிருப்பான்.
அப்புறம் இந்த ஜாக்கியை எது மூலியமாக கொண்டு வந்திருப்பாங்கனாக்கா ஒரு ஹை ரெசிஸ்டன்ட் பாக்ஸ் மூலிமா எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இல்லாட்டினாக்கா அந்த இந்த இங்கேருந்து வரக்கூடிய கேல்வனோமீட்டர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால அது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுனால ஹெச்ஆர் ஹை ரெசிஸ்டன்ட் பாக்ஸ் மூலிமா எடுத்து வந்திருப்பான். ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் செட்டப். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணுவீங்க கிளாஸில் அலோவ் பண்ணாங்கன்னா. ஸோ அப்போது இந்த இடத்துல பொட்டன்ஷியோமீட்டர் அந்த பாக்ஸ் எடுத்து வச்சிடுறோம். அதில் 10 மீட்டர்ஸ் ஒயர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு பேட்ரி, இங்கே ஒரு பேட்ரி, 2 பேட்ரி அதுதான் இங்கே பார்த்துருக்கேன் நீ. புரியுதா? அதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னென்னா ரியோஸ்டாட். இந்த ரியோஸ்டாட் எது பர்பஸ் அப்படின்னாக்கா வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்காக அது மூலிமா நம்ம கரண்ட்டை வேரி பண்ணலாம், பொட்டன்ஷியல் கரண்ட்டை வேரி பண்ண முடியும். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் galvanometer you can measure the current also. ஸோ இதுதான் ஓவரால் செட்டப். இது இப்போது the potentiometer it is used for the accurate இது சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சிட்டியா? வரைஞ்சாச்சுல்ல? ரைட், சீக்கிரம். ஸோ இது வந்து சிம்பிளிஃபைடாக காமிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்கிமேட்டிக் சர்க்யூட் தான் இது. இது வந்து இட் லுக்ஸ் லைக் இது மாதிரியே இருக்கும். மீட்டர் பிரிட்ஜ் இங்கே பார்த்தீங்கன்னா we already discussed மீட்டர் பிரிட்ஜ். மீட்டர் பிரிட்ஜில் எப்படி இருக்கும்? மீட்டர் பிரிட்ஜில் என்ன இருக்கும்? 2 எல் பிளேட் கொடுத்துருப்பான், நடுவில் ஒரு மிடில் பிளேட் இருக்கும். ஸோ அங்கே இருந்துட்டு 1 மீட்டர் லெங்த்தில் அந்த ராட் இருக்கும். இங்கே வந்து L1 L2 இந்த ஜாக்கி வைக்கிற பொசிஷன் இங்கே காமிச்சிருப்போம். ஸோ இந்த ஒரு கேப் இருக்கும், இங்கே ஒரு கேப் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஒன் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ் இஸ் அன்னோன். ஸோ P வந்து அன்னோன் அப்படின்னா Q வந்து நோன். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அப்படி கால்குலேட் பண்ணுறப்ப P1/L1 is equal to Q1/Q/L2ன்னு வரும். L1 L2 மெஷரபிள், Q known, அப்போ P can be found out. ஸோ ஒன்ஸ் அது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதை பேஸ் பண்ணி ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த ஒயர் என்ன மெட்டீரியலோ அதையும் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? அடுத்தது அதுதான் மீட்டர் பிரிட்ஜோட கான்செப்ட்டு. பொட்டன்ஷியோமீட்டர் பார்த்தா அப்படின்னாக்கா 10 மீட்டர் லாங் ஒயரை வந்து என்ன பண்ணியிருப்பான், ஆக்சுவலாக இஸ் அ கைண்ட் ஆஃப் அலாய். மேங்கனின்னு இருக்கும், மேங்கனீஸ் அண்ட் டின் காம்பினேஷனில் இருக்கும். இல்லாட்டினா கான்ஸ்டன்ட் டேன்னு அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு அலாய் தான். ஸோ அதை வந்து பேரலல் ரோவாக ஒவ்வொரு மீட்டராக இருக்கிற மாதிரி 10 மீட்டர் எடுத்து வச்சுருப்பாங்க. புரியுதா? ஸோ இப்போ அதை வந்து ஒரே லெங்க்த்தாக இதில் சர்க்யூட்டில் காமிச்சிருக்கோம் சிடின்ட்டு. ஸோ L1 L2ங்கிறது இங்கே, இல்லைனா L அப்படின்றது வச்சுக்கலாம். அந்த லெங்க்த்தை பேஸ் பண்ணி போகலாம். இது பேட்ரி, கீ, சர்க்யூட்லாம் ஈஸி தான் உனக்கு. திஸ் இஸ் ஆக்சுவல் செட்டப். நவ் லெட் அஸ் ப்ரொசீட். ஸோ பொட்டன்ஷியோமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த கரண்ட். நாட் கரண்ட், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட்டையும் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸையும் பண்ணலாம். ஸோ அது வந்து வெரைட்டியாக யூஸ் பண்ண முடியும். அடுத்தது அதோட லென்த் ஆஃப் த ஒயர் வந்து ஃபிக்ஸ்டு, அது வந்து 10 மீட்டர் இருக்கும். தென் மெட்டீரியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கான்ஸ்டன்டன் அண்ட் ஆர் மேங்கனின்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ எண்ட்ஸ் அந்த ஏபி அப்படிங்கிறத என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு அதாவது ஈக்குவல் ரேஷியோ வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த parallel டு த சர்க்யூட் அது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா தட் இஸ் அந்த இதில் வந்து கேல்வனோமீட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னாக்கா E is equal to, இந்த இடத்துல Eன்றது செல் EMF. செல் EMF is equal to I into R into L. L அப்படிங்கிறது இந்த லெங்த் ஆஃப் த கண்டக்டர். லெங்த் ஆஃப் த கண்டக்டர்னால் நம்ம ஜாக்கி வரையில் வச்சுருக்கோம்ல, அந்த L எடுத்துக்கிறோம். அண்ட் R அப்படிங்கிறது அதோட ரெசிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் I அப்படிங்கிறது எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் I அண்ட் R அப்படிங்கிறது மாறும். அண்ட் லெங்த்தை பேஸ் பண்ணி தான் இந்த பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ஐம் சாரி, ஐயை பேஸ் எல். ஒரு நிமிஷம் இருப்பா. என்னது? 1 minute ப்ளீஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணு. கவனி. ஸோ ஐ அண்ட் ஆர் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா தட் இஸ் இந்த லெங்க்த்தை ப்ரப்போர்ஷனில் தான் அது வரும். அதாவது E is a proportional to L அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ அந்த L வந்து நாம் பர்டிகுலராக அது எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம we can determine. ஸோ ஆமாம், எவ்வளோ நாள் நீ பார்க்கவே இல்லையா? கண்ணு வைக்கிறாயா?
கவனி. ஸோ இந்த லெங்த்தை வந்து வேரியபிளாக இருக்கிறதுனால அதை பேஸ் பண்ணி அப்போது லெங்த் வந்து மெஷரபிள் அப்படின்னாக்கா இப்போ ரெண்டு விதமான பொட்டன்ஷியோமீட்டர் ரெண்டு விதமான செல் இருந்ததுன்னா அந்த ரெண்டுதோட செல்லை வந்து லெங்த்தை பேஸ் பண்ணி ரேஷியோ எப்படி வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து P/Q அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லையா வீட்ஸ்டோன் பிரிட்ஜில், அதாவது மீட்டர் பிரிட்ஜில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பேஸ் பண்ணி அதே மாதிரி இங்கே என்னன்னா லெங்த்தை மெஷர் பண்ணி பண்ணலாம். இப்போ லெட் மீ கோ பேக் டு மீட்டர் பிரிட்ஜ் ஒன்ஸ் அகெயின், ஏன்னா அந்த கான்செப்ட் புரிஞ்சால் தான் இது ஈஸியாக புரியும். மீட்டர் பிரிட்ஜில் என்ன அப்படின்னாக்கா கவனிங்க, மீட்டர் பிரிட்ஜில் அதில் ஒரு அருமையான செட்டப் பார்த்தீங்கன்னா எல் மெஷரபிளா, L2 மெஷரபிளா, ஸோ லெங்த் 1 லெங்த் 2 மெஷரபிள். அடுத்தது Q அப்படிங்கிறது நோன் ரெசிஸ்டன்ஸு. யூ ஜஸ்ட் இமேஜின் ஒரு லெங்த்தை மெஷர்மெண்ட் பண்ணுறது மூலியமாக வித் த ஹெல்ப் ஆஃப் த நோன் ரெசிஸ்டன்ஸ் we are able to find out the unknown resistance and not only that அதோட ரெசிஸ்டிவிட்டியும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ புரியுதா? ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறோம் அப்படின்னாக்கா எதுக்காக பண்ணுறோம்? மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். என்ன மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம்? ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம். ரெசிஸ்டன்ஸ்னு என்னது? அது சம்திங் மைக்ரோஸ்கோபிக், உள்பக்கமாக இருக்கிறது. அது புரியுதா? அதை போய் உள்ளெல்லாம் பூந்தெல்லாம் பார்க்க முடியாது. அப்படிங்கிறப்போ எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணுறோம்? பேஸ்ட் ஆன் த சர்டன் ஆக்டிவிட்டீஸ். அப்போ அந்த ஆக்டிவிட்டீஸில் சில மெஷரபிள் டேட்டா கிடைக்கும். அப்போ அந்த மெஷரபிள் பேராமீட்டரை வச்சு நம்ம வந்து அன்னோன் வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ புரியுதப்போ? ஸோ அதுதான் இங்கே ஒரு கிரேட்டஸ்ட் திங். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? எல்லை வந்து ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணலாம். L2 அதையும் ஸ்கேலை வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிடுறோம். அடுத்தது Q அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த நோன் ரெசிஸ்டன்சஸ். அடுத்தது Pங்கிறது அன்னோன் ரெசிஸ்டன்ஸு. அப்போது ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத அக்குரேட்டாக நம்ம வெறுமனே லெங்த்தை மெஷர்மெண்ட் பண்ணியே பண்ணிடுறோம். அப்போ இது ஒரு எக்ஸலண்ட்டான எக்ஸ்பெரிமெண்ட் தானே, ஒரு அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட் தானே. அதாவது ஒரு பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை, அதை எப்படி அப்ளைடாக எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துட்ட லெங்த்தை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? பொட்டன்ஷியோமீட்டரில் EMF ஆஃப் த செல்லை கண்டுபிடிக்கிறோம். நாட் ஓன்லி தட், 2 EMF கொடுத்துட்டான்னா, அதாவது 2 செல் கொடுத்துட்டா அதையும் ரேஷியோ போட்டு கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? ஸோ இதுக்கு ஒரு லெங்த் வரும், அதுக்கு ஒரு லெங்த் வரும் இல்லை. ஸோ அப்போ E1 இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? E வந்து ப்ரொபோர்ஷனல் டு லெங்க்த்துன்னு சொல்லியிருக்கேன், அதாவது CJ அந்த லெங்க்த்தை பேஸ் பண்ணி வரும். ஸோ அப்படிங்கிறப்போ நான் என்ன இது வந்து என்னன்னாக்கா தட் இஸ் இந்த கீ வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கீ. இந்த கீ பேர் வந்து டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்சுன்னு பேர். புரியுதா? என்னது அது பேர்? டபுள் போல் DPDT ஸ்விட்சுன்னு பேர். அது பேர் டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச். அப்படின்னா டபுள் போல் இருக்கும் இந்த இடத்துட்ட, டபுள் த்ரோ அதாவது இந்த மாதிரி ரிங் இருக்கும். இப்போ இந்த இடத்துட்ட வந்து ஒரு காண்டாக்ட் பாயிண்ட் இருக்கும், இதை தூக்கி அப்படி வைப்போம். அது புரியுதா? ஸோ மொத்தம் இப்போ என்னுடைய கையை பாருங்க. இப்போ நான் வந்து 2 இது வச்சுருக்கேன். மேலே பாரு MN, கீழே என்னது M1 N1, கீழே என்னது M2 N2. புரியுதா? மேலே என்ன இருக்குது? M1 N1, கீழே என்ன இருக்குது? M2 N2. மேலே உள்ளதில் என்னது? அங்கே ஒரு செல்லு E1, கீழே வந்து இன்னொரு செல்லு வச்சுருக்கேன், அது E2. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நான் வந்து கம்பேரிட்டிவாக பார்க்கணும். இப்போ MN இருக்குல்ல, அதில் வந்து ஒரு த்ரோ சுவிட்ச் வச்சுருப்பேன். இதை தூக்கி அப்படி கான்டாக்ட் பண்ணனா அந்த பக்கமாக போயிடும். அப்போ அந்த M1 N1ஓட லெங்க்த்தை அதோட மெஷர்மெண்ட் தெரிஞ்சிடும். அந்த த்ரோ சுவிட்சை இப்படி போட்டோம்னாக்கா M2 N2 வழியாக கரண்ட் போகும். அப்போ அதில் அந்த பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போது பை யூஸிங் திஸ் டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச், அது பேர் என்ன? DPDT. நோட் பண்ணிக்கோ, டபுள் போல் டபுள் த்ரோ ஸ்விட்ச். அது மூலியமாக நம்ம E1 E2, ஸோ E1க்கு அது ஒரு லெங்த் வரும், E2க்கு அது ஒரு லெங்த் வரும் இல்லையா? ஸோ அப்போ அந்த பேஸில் நம்ம என்ன பண்ணலாம்? E1க்கு வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L1, E2க்கு வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L2. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன்னா ஐயும் ஆரும் ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? அப்போது அந்த பேசிஸில் நான் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுற மூலியமாக ஐ எம் ஏபிள் டு கெட் என்னது? ஒரு சிம்பிளஸ்ட்டு ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிடுது. புரியுதப்போ? அப்போது அன்னோன் ஒரு செல்லோட EMF-ஐ கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? ஓகே. இப்போது எதுக்கு ரியோஸ்டாட் யூஸ் பண்ணோம்? ப்ரைமரி சர்க்யூட்டில் ரியோஸ்டாட் யூஸ் பண்ணுற பர்பஸ் என்னென்னா,
அது எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் we can measure the that is internal resistance also. ஓகே, ஸோ இதுதான் பொட்டன்ஷியோமீட்டரோட ஒரு இம்பார்ட்டண்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம், E வந்து இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு L1. அடுத்தது இங்கே I அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். I அப்படிங்கிறது என்னது, பொட்டன்ஷியோமீட்டரை பொறுத்தவரை ஒரு செல் மூலியமாக போச்சு அப்படின்னா அங்கே ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொன்னேன். ஸோ அப்போ நம்மளுடைய ஓம்ஸில் என்ன சொல்கிறோம், V is equal to IR அப்படிங்கிறோம். என்னது, V is equal to IR. இதில் என்ன, அப்போது V is equal to IRனா I is equal to what, V by R. அங்கே Vக்கு பதில் இங்கே பொட்டன்ஷியல் செல் EMF போட்டுக்க. ஏன்னா செல்லுக்கும் இப்போ செல் அப்படின்றதுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. EMF அப்படின்றது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது not only by ions, I mean by electrons, but also by ions. அப்போது அந்த இடத்துல எலக்ட்ரானிக் கண்டக்டன்ஸ் அண்டு எலக்ட்ரோலிட்டிக் கண்டக்டன்ஸ் ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறோம் நம்ம. புரியுதா? எலக்ட்ரானிக் கண்டக்டன்ஸு அங்கே வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னது, அது கேபிட்டல் ஆர். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸாக அயானிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனால் வரக்கூடியது இருக்குல்ல, அது வந்து ஸ்மால் ஆர். இப்போ இந்த கான்செப்ட் புரியுதா? அப்போ அதனால தான் I is equal to யூஸ்வலாக V by Rனு போடுவோம். இந்த இடத்துல Vக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுறோம், செல் EMF யூஸ் பண்ணுறோம். இப்போ புரியுதா? அந்த மாதிரி போட்டிருக்காங்க, அது பேர் ஈன்னு பேர், செல் EMFன்னு பேர். ஓகே, செல் EMF டிவைடட் பை அடுத்தது என்ன, ஆர். ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் இந்த ஒயர். ஸ்மால் ஆர்ன்றது என்ன சொல்லு, யாருக்கு தெரியும்? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். இப்போ புரியுதா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம பியூட்டிஃபுல்லாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸு கேன் பி ஃபவுண்ட் அவுட். ஸோ இதில் என்னென்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை வந்து அந்த L1 L2 வச்சு பேலன்சிங் லென்த்து கண்டுபிடிச்சிருவோம். அப்படிங்கிறப்போ ER by R plus R, L2க்கு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அதே மாதிரி ரேஷியோ நம்ம கொண்டு போகலாம். என்ன கொண்டு போகலாம், தட் இஸ் ஒரு ரேஷியோ என்னது, I is a proportional to E byன்ற மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், L1க்கு பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. ஸோ அப்போது ER டிவைடட் பை R plus R is proportional to L2 அப்படின்னு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ ஏற்கனவே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. ஸோ அப்போ L1 by L2 அப்படிங்கிறது R plus R டிவைடட் பை R. ஸோ இப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போ 1 plus R, ஸ்ப்ளிட்டிங் த ஃப்ராக்ஷன். இப்போ R by Rன்றது கேன்சல் ஆகிடுது. அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா போயில்லை 1. ஸோ அப்போ 1 ப்ளஸ் ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர். ஸோ அப்போ அந்த ஸ்மால் ஆரை வந்து டார்கெட் பண்ணுறோம். அப்போ ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது என்ன, R இன்ட்டு L1 by L2 minus 1. ஸோ ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு R இன்ட்டு எக்ஸெட்ரா. ஸோ அப்போது இதில் பியூட்டிஃபுல் பாயிண்ட் என்னென்னா, internal resistance of the cell used here can be found out by using or by measuring L1, L2 and known resistance R. இல்லைன்னா R வந்து potential, I mean resistance வச்சு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம இல்லையா. ஸோ ஏற்கனவே நம்மள்ட்ட வந்து ரியோஸ்டாட் இருக்குது. ஸோ ரியோஸ்டாட்டில் எவ்வளோ ஓம்ஸ் வைக்கிறோன்றது ஃபிக்ஸ்டு இது. ஸோ அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். By knowing the resistance, by measuring the length, we can find out what the internal resistance of the cell. புரியுதப்போ? ரைட், காப்பி பண்ணியாச்சா எல்லாம்? ஸோ நான் இதில் அனுப்புகிறேன் நான். அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ யூ கேரி ஆன். ஸோ இந்த பொட்டன்ஷியோமீட்டர் நான் எடுக்கணும்னு நினச்சா மறந்து போயிட்டேன் அது. ஓகே.